அமெரிக்கா, ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது பலகட்ட முக்கியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதத்தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஈரான், அமெரிக்காவுக்கு நடக்குதுந்தாலும், அதிக அளவு தாக்கம். என்னமோ இவனுங்களே யுத்தத்துல இருக்கிற மாரி, பாதிப்படையறது என்னவோ யுஏஇ, சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் தான். அம்புட்டும் எண்ணெய் வளம் மிக்க நாடுகள். இப்பதான் ட்ரம்ப கூப்பிட்டு டிரில்லியன் கணக்குல தலையில கொட்டி, ஃப்ளைட் எல்லாம் கிஃப்ட் குடுத்து அனுப்பிச்சு விட்டாய்ங்க. பாவத்த இப்ப அவனுங்க ஊர் ஃப்ளைட்டே டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. பெரிய மனுஷன், ராசி இல்லாத மனுஷனா? நமக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. ஆனா சகுனி பய பார்த்த வேலை. ஆத்தாடி என்ன இம்புட்டு டிரில்லியன் கணக்குல நம்ம தலையில கொட்டுறாய்ங்க. நல்லா இல்லையே! பணம்னு ஒண்ணு இருந்தா நம்ம நாட்டுக்கிட்ட இருக்கணும். அதே மாரி என்ட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் ட்ரம்ப். யாராச்சும் அவர பார்த்தீங்கன்னா கேளுங்க. ஆமா இப்ப என்ன தப்பு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிலாம் குடுத்து அழகு பார்த்த 3 நாடுகளும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவு சிரமம். எந்த அளவுக்கு அப்படின்னா, யுஏஇ அஃபிஷியலாவே அறிவிச்சுட்டாய்ங்க. அதாவது நம்ம ஒரு யுத்தத்துல இருக்கோம் அப்படின்னு. நேத்து வரை இங்க யுத்தம் இல்ல அப்படின்னு சொல்லி பெரிய அளவு போராடிக்கிட்டு இருந்த நாடு யுஏஇ. "என்னப்பா பொய் சொல்றீங்க? மன்னரே பொய் சொல்றீங்களே" அப்படின்னு கேட்டா, "பொய்யெல்லாம் இல்ல. நம்ம போய் அடிச்சோமா, வரத நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மள நோக்கி வரலன்னு தான் அவனே சொல்ட்டான்ல. பேஸ நோக்கி அனுப்புறேன் அப்படின்ட்டான்ல" அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஆ யுஏஇயோட ரன்வே தாக்கப்படும். எது? சிவிலியன் ரன்வே தாக்கப்படும். அந்த ஃபுட்டேஜ பெரிய அளவுல எடுத்து விடுவார்கள். பின்னாடியே யுஏஇ கவர்ன்மெண்ட் ஒரு ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணும். அது எப்ப எடுத்ததோ, தாக்குதலுக்கு முன்னாடியோ, இல்ல பின்னாடியோ, ஒண்ணும் பிரச்சனையே இருக்காது. அதே மாரி எல்லாருக்குமே அஃபிஷியலாவே அவர்கள் சொல்லிட்டார்கள். இந்த மாரி தாக்குதல் வீடியோக்கள எடுத்து போடாதீங்கடா அப்டின்ட்டாய்ங்க. அங்கெல்லாம் போடாதீங்கடான்னா, போடாதீங்கடா அதுக்கு மேல போட்டா விசா பேன் ஆயிரும். தூக்கி வெளில வீசிருவாய்ங்க. அதுக்கப்புறம் வரவே முடியாது. யுஏஇக்குள்ளயான்னு கேட்கக்கூடாது. ஒட்டுமொத்தமா அந்த வளைகுடா பகுதிக்கே நுழைய முடியாத அளவு பண்ணிருவாய்ங்க. அதனால ஏஜென்சிகளே, நியூஸ் சேனல்களே காட்டும்போது, இந்த கண்டிஷன் அப்ளை மாரி நல்லா இருக்கிற இடத்த மட்டும் தான் காட்டுனாய்ங்க. எதுவும் ராக்கெட் வர இடமோ, இல்ல அடிபட்ட இடங்களோ காட்டுறதில்ல. இந்த அளவுக்கு போராடி இருந்தார்கள். ஆனா இன்வெஸ்ட்மென்ட் பூரா பேங்க்ல இருந்து ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு சிங்கப்பூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. மத்த ஐரோப்பிய நாடுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அக்கவுண்ட் பூரா எம்ப்டி ஆயிருமாட்டுக்கே அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பதட்டம் ஆயிருச்சு. சரி கெட்டு போச்சு. இனி என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி யுத்தத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாரு. எதிரிகள் நடுங்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. யுஏஇயோட பிரசிடென்ட். அபுதாபியோட ராஜா. 2 பேரும் ஒரே ஆள் தான். கவிதைகள்ல ஒரே வரிய 2 தடவ படிக்கிற மாரி இங்கேயும் படிச்சு விடுவோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? சரி இப்படி இவரு சொல்ட்டாரே, சொன்னதோட விளைவு என்ன அப்படின்னா, டக்குன்னு தாக்கிட்டாய்ங்க. முதல் தாக்குதல் யுஏஇ ஈரான்ல தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு யுஏஇ அறிவிக்கல. ஈரான் அறிவிக்கல. நண்பன் இஸ்ரேல் அறிவிக்கிறான். "எப்பா தாக்கிட்டாய்ங்க. வெற்றி, வெற்றி, வெற்றி. இதத்தானே நண்பா ஆசைப்பட்ட" அப்படிங்கிற மாரி இருக்கும் எல்லாருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இவ்வளோ நாள் யுஏஇயே யுத்தத்துல இருந்துச்சு. ஆனா இப்ப நேரடி யுத்தத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டாய்ங்க. சம்மந்தமே இல்லாம போய் சண்டை போடுற ஒரு ஆட்கள இப்பதான் பார்க்க முடியும். வரலாற்றுல நெறைய இந்த மாரி நிகழ்வுகள் இருக்கு. சமகாலத்துல இப்ப நம்ம பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப யுஏஇ தாக்குதலுக்கு பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணும் அப்படிங்கிறது யோசிக்க தேவையில்ல. ஈரான் ஏற்கனவே வச்சு செய்யுது. இதே போல நானும் செய்வேன். சவுதியும் இறங்கும், கத்தாரும் இறங்கும். ஆனா இங்க பெரும் சிக்கல் என்ன அப்படின்னா, யுஏஇ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அப்படி யுஏஇ கன்ஃபார்ம் பண்ணாதப்ப இன்னும் சில நியூஸ் வருது. அத வெளியிடுறது யாரு அப்படின்னா, ரஷ்ய டெலகிராம் சேனல்கள் வெளியிடுறார்கள். "எப்பா இந்த சவுதி அராம்கோல நடந்த தாக்குதலுக்கும், அஜர்பைஜான்ல நடந்த தாக்குதலுக்கு ஈரான் பொறுப்பில்லைங்கிறது ஈரான் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஏறக்குறைய அதுதான் உண்மையாவும் இருக்கும்" அப்படின்ட்டாங்க. போச்சுடா! இந்த ஜெலன்ஸ்கியோட பழக்கம் இங்கேயும் ஒட்டிக்கிச்சோ! அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதே! இப்படி பிளேயர்கள் சகுனித்தனமா யுத்தத்துல ஆட ஆரம்பிச்சார்கள் அப்டின்னா, விடையே தெரியாது. இது ஒரு இடியாப்ப சிக்கல நோக்கி போயிருச்சு. யுத்தம் இந்த பாதையில 1 வாரத்துல டர்ன் அடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்ப இப்படி யூ டர்ன் போட்டு நிக்க ஆரம்பிக்குது. இதுல யாரு கரையேற போறார்கள்ன்னே தெர்ல. இதுக்கு நல்ல ஈரான் அறிவிச்சிருக்கு. இந்த நண்பர்கள தாக்க மாட்டேன்னு சொன்னது ஏதோ பலவீனம்னு நெனச்சு என்னாச்சு பண்ண உரிச்சு புடுவேன் அப்டின்ட்டாய்ங்க பதிலுக்கு அவனுங்க. சரி இவ்வளோ பேசுறியே, முதல்ல அடுத்த கம்பெனி யாருன்னு சொல்லு அப்படின்ட்டாங்களாட்டுக்கு, அடுத்த கம்பெனிய தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார்கள். அவர்கள் அறிவிக்கும்போதே ஏகப்பட்ட நியூஸ் தீயா பரவுது. அதுல என்ன அப்படின்னா, கம்பெனியோட பையன் இப்ப தான் தேர்ந்தெடுக்கப்படும். ஆனா அவர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டாய்ங்க. அஃபிஷியலா அறிவிக்கிறதுக்கு தான் இவ்வளோ டிலே அப்படிங்கிறார்கள். இதுக்கான 2 காரணம். ஒரு காரணம் ஏற்கனவே அவர் தாக்குதல்ல அடிபட்டு இப்ப தான் குணமாகிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்.
2வது ஸ்டேட்மெண்ட்டா அவர் இல்ல. வேற ஒரு ஆள் தான். என்ன ஒண்ணு தேர்ந்தெடுத்த உடனே டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவாய்ங்க. அதனால தேர்ந்தெடுத்து ரகசியமாவே வச்சிருப்போம் அப்படிங்கிற 2வது தியரியும் ஓடுது. எது உண்மை பொய்ன்னு தெரியல. ஆனா ஈரான் மீடியாவே தேர்ந்தெடுத்துட்டார்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள். அப்ப விரைவில் அறிவிப்பு வந்துரும். அமெரிக்காவ பொறுத்தவரை ஈரான் யுத்தம் வெற்றியா அப்படின்னு கேட்டா, அலி கமேனிய தூக்குன விதத்துல வெற்றி. அதுக்கடுத்து வெற்றியா அப்படின்னு கேட்டா, அதுக்கடுத்து வெற்றி கிடையாது. அண்ணன் அமெரிக்காங்கிறக்காக நம்ம இஷ்டத்துக்கு அவங்களுக்கு ஏத்தாப்புல வாசிக்க முடியாது. அமெரிக்காவோட ராணுவ கணக்கு சறுக்கிருச்சு. ராணுவ கணக்கு எந்த அளவு சறுக்கியிருக்கு அப்புட்ன்னா, ஐஆர்ஜிசிய கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர்கள் நெனச்சதெல்லாம் கமேனிய தட்டி தூக்குனா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் அப்படின்னு. இது என்ன ஹிஸ்புல்லாவா? ஹசன் நசரல்லா போனோனயே பேச்சுவார்த்தைக்கு வந்து யுத்தத்த முடிச்சுக்கிட்டதுக்கு. அவர்கள் தெளிவா ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கார்கள். அதே சமயம் இந்த ஸ்ட்ரக்சர அடுத்தடுத்து டிக்கெட்ட கிழிச்சு குடுப்போம் அப்டின்னா, பிளான் பி அமெரிக்காவுக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல அடுத்தடுத்து டிக்கெட்ட கிழிச்சு குடுப்போம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அடங்கிருவார்கள் அப்டின்னு. அந்த இடம் தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சறுக்கலா மாறிருச்சு. ஐஆர்ஜிசிய பொறுத்தவரை தலைமை கிட்ட இருந்து தகவல் வரல அப்டின்னா, அவர்களா முடிவெடுத்துக்கலாங்கிறது தான் தளபதிகளுக்கு வரக்கூடிய உத்தரவு. அவர்களா முடிவெடுத்து தாக்கிட்டே இருக்கார்கள். லான்ச் பேட ஒவ்வொரு தளபதியும் ஒவ்வொரு திசைக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. இத இவர்களால மானிட்டர் பண்ணவே முடியுதில்ல. காரணம் என்னன்னா, நார்மல் சிவிலியன் ட்ரக்ல வச்சே இவர்களால லோட் பண்ணி லான்ச் பண்ண முடியும். பொதுவாவே சிவிலியன் ட்ரக்குக அங்க ஜாஸ்தி. ஒரே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய நாடு. மானிட்டர் பண்றது, ட்ரேஸ் பண்றது கஷ்டம். இந்த மாரி நேரத்துல குழப்பி விடணும்னே எண்ணிக்கைய நூத்துக்கணக்குல இருந்து ஆயிரக்கணக்குல ஏத்தி விட்டுருவார்கள். இதுக்கப்புறம் லான்ச் பேட கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதுல தான் அமெரிக்கா மாட்டிக்கிச்சு. இந்த மாரி தளபதிகள் அவங்களா செயல்படுவார்கள். வீரியத்தோட செயல்படுவார்கள். ஆனா பேக்கப்பும் அவர்களுக்கு உறுதியா இருக்கு. இந்த மாரி ராணுவ கால்குலேஷன்ல அண்ணன் அமெரிக்கா சறுக்கிட்டான். அதனால தான் இப்ப தலைகீழ இருந்து தண்ணி குடிக்கிறான். எப்படி தப்பிக்கிறதுன்னு அமெரிக்காவுக்கும் வழி தெரியல. வளைகுடா நாடுகளுக்கும் வழி தெரியல. ஈரானுக்கு தெரிஞ்ச வழி பூரா இவனுங்கள இப்படி தடுமாறி தள்ளாட விட்டுட்டோம் அப்புட்னாலே, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்றுவாய்ங்க அப்படிங்கிறது தான். அந்த ஒரு ஸ்டேஜ் எப்ப அப்படிங்கிறது சத்தியமா யாரும் கவலைப்படவே தேவையில்ல. ஏன் அப்புட்ன்னா, அந்த ஒரு ஸ்டேஜ் என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் உக்ரைன் யுத்தத்துல தெரியும். ஆனா அந்த ஸ்டேஜ் எப்ப வரும்னு தான் தெரியல. வருஷ கணக்குல நடந்துகிட்டே இருக்கு. இங்க ட்ரம்ப் வருஷ கணக்குல நடத்துவாரான்னு கேட்டா, அவருக்கு எலக்ஷன் வந்துரும். எப்படி நடத்த முடியும்? அண்ணனுக்கு என்ன 40 வருஷமா அமெரிக்கால எழுதி குடுத்துருக்காய்ங்க. பிரசிடென்ட்டா நீங்களே இருங்க 40 வருஷத்துக்கு அப்படின்னு. 4 வருஷம் தான். அதுலயும் பாதி ஓடி போச்சு. 4 வருஷம் தொடுறக்கு 6 மாசம் முன்னாடியே பிரச்சாரத்துக்கு ஊருக்கு கிளம்பி போயாகணும். அப்ப 3 1/2 வருஷம் தான். அப்ப அண்ணனுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. அதுல பூரா ஈரான் யுத்தத்துக்காக செலவு பண்ணுவாரா? யாரு? ட்ரம்ப் அப்படின்னு கேட்டா, அது அவரத்தான் கேட்கணும். ஏன் அப்படின்னா, மத்த ஆளுகள்லாம் நம்மளே எழுதி கையெழுத்து போட்டுறலாம். பண்ண மாட்டார்கள் அப்படின்னு. ட்ரம்ப பொறுத்தவரையும் பண்ணி தொலைப்பார், பண்ண மாட்டார். பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாதியில விட்டுட்டு ஓடுவார். ஏன் அப்படின்னா, 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமி 9வது யுத்தத்துல என்ன வேணாலும் முடிவெடுப்பார். ஏன்னா 8 யுத்தத்த அவரு நடத்தவும் இல்ல, நிறுத்தவும் இல்ல. 9வது யுத்தத்தை அவர் ஆரம்பிக்கவும் இல்ல. இஸ்ரேல் மேல பலிய போட்டார். கமேனிய யார்ப்பா கொன்னது? நான் தகவல் குடுத்தேன், இஸ்ரேல் அடிச்சுட்டான் அப்படின்ட்டாரு. ஏன் இவரே போய் அடிக்கிறது? பதிலுக்கு அவனுங்க கப்பல ஏதாச்சும் செஞ்சு விட்டாங்கன்னா, பலியாடா இஸ்ரேல் அனுப்பிச்சு விட்டுருச்சு அமெரிக்கா. இந்த மாரி மிகப்பெரிய சிக்கல் ஆன இடத்துல அமெரிக்கா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. விளையாட்ட அமெரிக்கா நெனச்ச பாதைக்கும் போகல. இப்ப அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது உலகமே உற்று நோக்குதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.